உலகில் அதிக மொழிகள் பேசப்படும் டாப் 10 நாடுகள் பத்தின பதிவு தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படுற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 195 நாடுகள்ல அதிகப்படியான மொழிகளை பேசக்கூடிய டாப் 10 நாடுகளை பத்தின தகவலை விளக்கமாகவும் விரிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகள்லயுமே ஒவ்வொரு மொழி தான் பேசுறாங்கன்னு சொன்னா 195 மொழிகள் தான் இந்த உலகத்திலே இருக்கணும். ஆனா நாம வாழக்கூடிய இந்த 195 நாடுகள்ல ஒவ்வொரு நாடுகளும் ஏகப்பட்ட மொழிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா யார் என்ன மொழி பேசுறாங்க அப்படின்றது இந்த காலகட்டத்துல தெரியல. ஏன்னா நம்ம பக்கத்துல திரும்பி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம தண்ணி கொடுக்க அப்படின்னு கேட்டா ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம பக்கத்துல அக்கத்துல இருக்கவங்க கூட எந்த மொழி பேசுறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு மொழிகள் நம்மளை சுத்தியே இருக்கு. அப்போ நம்ம நாட்டுல இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு மொழி இருக்கும் பார்த்துக்கோங்களா, அந்த அளவுக்கு மொழிகள் இந்த உலகத்துல 195க்கும் மேற்பட்ட நாடுகளை கொட்டி கிடக்கு. அப்படி இருக்கக்கூடிய நாடுகள்லயே அதிகப்படியான மொழிகளை பேசக்கூடிய டாப் 10 நாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். 10வது இருக்கக்கூடிய நாடு பிரேசில். பிரேசில் பாத்தீங்கன்னா 210 மொழிங்க, 210 மொழியை பிரேசில் இருக்கக்கூடிய மக்கள் பேசதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் பிரேசில் நாம பார்க்கக்கூடிய டாப் 10 லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்காங்க. பிரேசில் பாத்தீங்கன்னா 21 கோடியே 26 லட்சம் மக்கள் தொகை தான் கொண்ட நாடா பார்க்கப்படுது. இருக்கக்கூடிய அந்த பிரேசில்ல 210 மொழிங்க. நம்ம வெளியில போனா அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, வெள்ளக்காரங்க அப்படின்னு நம்ம ரொம்ப எதர்ச்சியா பேசிடுவோம். ஆனா நாம பார்க்கக்கூடிய எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் சொல்லுவாங்கல்ல. சோ அது போல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் ஹிந்தி பேச நினைப்போம். ஆனா ஹிந்தி கிடையாது. ஏன்னா சில பேர் ஹிந்தி பேசுவாங்க, சில பேர் மராட்டி பேசுவாங்க, சில பேர் பெங்காலி பேசுவாங்க, நிறைய கொரியா பேசுவாங்க, நிறைய மொழி பேசுவாங்க. ஆனா நம்ம எல்லாரும் சொல்றோம் தமிழ்நாட்டுல எல்லாருமே ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதே போல வெளியில இருந்து வந்தாங்கன்னா வெள்ளக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அப்படின்னு இருப்போம். அப்படி பார்த்தா அது போல பல்வேறு நாடுகள்ல அங்க வெள்ளக்காரங்க நம்ம சொல்லக்கூடிய நாடுகள்லயே பாத்தீங்கன்னா பல விதமான மொழிகளை பேசுறாங்க. பிரேசில்ல 210 மொழிங்க. பிரேசிலுக்கு அடுத்தபடியா 9வது இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா மட்டும் பாத்தீங்கன்னா 245 மொழிகள்ங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல, இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிக லாங்குவேஜ் ஆஸ்திரேலியா இருக்கு. ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு கேட்டீங்கன்னா 2,69,24,026 பேருங்க. சோ இந்த 2 கோடியே கிட்டத்தட்ட 3 கோடின்னு வச்சுக்கிறோங்களா, 3 கோடிக்கே அவங்க 245 மொழி பேசுறதா சொல்றாங்க. சோ இதனாலதான் ஆஸ்திரேலியா 9வது இடத்துல இருக்காங்க. ஆஸ்திரேலியா தொடர்ந்து 8வது இடத்துல நாடு பாத்தீங்கன்னா கேமரூன். கேமரூன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன நாடாகவும் பார்க்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டுல பேசக்கூடிய மொழிகள் எவ்வளவு கேட்டீங்கன்னா 250 மொழிகள் இந்த கேமரூன் நாட்டுல பேசப்படுறதா பார்க்கப்படுது. இந்த கேமரூனோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2,78,79,337. சோ இவ்வளவு பாத்தீங்கன்னா 3 கோடிக்கும் குறைவான மக்கள் தொகையா பார்க்கப்படுறாங்க. இந்த 3 கோடிக்கும் குறைவா இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே பாத்தீங்கன்னா 250 மொழிகள் பேசதா பார்க்கப்படுது. இதனாலதான் கேமரூன் 8வது இடத்துல இருக்காங்க. கேமரூனை தொடர்ந்து 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு மெக்சிகோங்க. இந்த மெக்சிகோ பாத்தீங்கன்னா 289 மொழிகள் பேசதா பார்க்கப்படுது. சோ அங்கேயும் நம்மளை போலதான் தமிழ் பேசுறவங்களும் இருப்பாங்க, கன்னடம் பேசுறவங்களும் இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்களும் இருப்பாங்க. அதே போல இங்கிலீஷ்லயும் அதிகப்படியான லாங்குவேஜ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள், மலைவாழ் மக்கள் மாதிரி நம்ம பகுதியில் பேசுவாங்க இல்லைங்களா. சோ நம்ம இந்த குருவி பிடிக்கிறவங்க இப்படிலாம் பேசுவாங்க இல்லைங்களா, குறவர்கள் பேசுற லாங்குவேஜ். சோ இது மாதிரி நிறைய லாங்குவேஜ், தனித்தனியா லாங்குவேஜ் இருக்கும். நிறைய லாங்குவேஜுக்கு எழுத்தே இல்லாம சில பேர் பேசக்கூடிய லாங்குவேஜும் நாம சொல்லக்கூடிய இந்த லாங்குவேஜ் இருக்கு. இப்படிதான் பாத்தீங்கன்னா மெக்சிகோல 289 மொழி. மெக்சிகோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு கேட்டீங்கன்னா 13,19,46,900 பேருங்க. சோ 14 கோடி நாம எடுத்துக்கிட்டா கூட இந்த 14 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மெக்சிகோல பாத்தீங்கன்னா 289 மொழிகளை பேசுறாங்க. சோ இதனாலதான் மெக்சிகோ 7வது இடத்துல இருக்காங்க. மெக்சிகோ தொடர்ந்து 6வது இடத்துல நாடு இந்த உலகத்திலே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட 2வது நாடு சீனா. சோ இந்த சீனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுறதா பார்க்கப்படுது. இதுல பாதிக்கு மேற்பட்ட மொழிகளுக்கு எழுத்து வடிவமே கிடையாது, பேசுவாங்க அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய மொழிகளாகவும் இருக்கு. சீனாவோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 141,696,094 பேர் இப்ப வரைக்கும் ஸ்டில் நவ் அப்படி இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட நாடாக பார்க்கப்படும். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த உலகத்திலே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடு லிஸ்ட்ல சீனா 2வது இருக்காங்க, நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். சோ இப்படி இருக்கக்கூடிய 140 கோடி, 140 கோடி பேர் இருக்கவங்க 300 மொழி பேசுறது பெரிய விஷயமே இல்லை.
3 கோடி இருக்கிறவங்கள 250 மொழி பேசுறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. 5வது இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. சோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 430க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது. அமெரிக்காவோட மொத்த மக்கள் தொகை 34,72,75,807 பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாடா பார்க்கப்படுது. சோ உலகத்தின் மிகவும் வல்லரசு நாடாவும் அமெரிக்கா இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றுறத நம்பர் 1 இடத்துல அமெரிக்கா தான் இருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய அமெரிக்கால பாத்தீங்கன்னா 430 மொழிகள் வந்து பேசுறாங்க. சோ நாம சொல்லக்கூடிய இந்த 430 மொழிகளை நம்மளுடைய தாழ்மொழியான தமிழ் மொழியும் உள்ளடக்கம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்களும் சிட்டிசனா இருக்காங்க. சோ அதனால அந்த மொழியும் அங்க கணக்கெடுத்துக் கொள்ளப்படும். சோ நம்ம பார்த்த இந்த பதிவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே நம்ம மொழியா இருந்தாலும் தமிழ் மொழியாக இருந்தாலும் அந்த நாட்டுல சிட்டிசனா இருந்து நம்ம மொழியை பேசினாங்கன்னா தான் அது கணக்கு. மற்றபடி நம்ம நாட்டுல டூரிசமா போய் வர மொழிகள்லாம் கணக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த கணக்கு வாரியா தான் இந்த லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. 430 மொழிகளோட அமெரிக்கா 5வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடிய நாடா நைஜீரியா இருக்கு. 425 மொழிகள் வந்து அங்க பேசப்படுறதா பார்க்கப்படுது. ஸோ இதனாலதான் இந்த டாப் 10 லிஸ்ட்ல 4வது இடத்துல நைஜீரியா இருக்கு. நைஜீரியாவோட மொத்த மக்கள் தொகை 23,75,27,782 பேர் இருக்காங்க. ஸோ இதனாலதான் நைஜீரியா 4வது இடத்துல இருக்காங்க. குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் 425 லாங்குவேஜ் வந்து அங்க பேசப்படுறதா போக அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க சிட்டிசனா இருக்காங்க. அதாவது வேற நாடுகள்ல இருந்து வந்து இடம்பெயர்ந்து அங்க வந்து சிட்டிசனா இருக்கிற அந்த லாங்குவேஜ் இருக்கு. இது மட்டும் இல்ல அவங்களுடைய உள்ளூர் லாங்குவேஜ் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. 425 லாங்குவேஜ்ங்க நைஜீரியாவில நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடிய நாடா நைஜீரியா இருக்கு. உலகத்தில் அதிக மொழிகள் பேசக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல டாப் 10ல நம்ம டாப் 3க்கு வந்துட்டோம். இந்த 3வது இடத்துல நாடு இந்தோனேசியா. இந்தோனேசியா பாத்தீங்கன்னா நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல. நீங்க சர்ச் பண்ணி கூட பாத்துக்கலாம். 715 லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுகின்றது. அதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடிய நாடு லிஸ்ட்ல இந்தோனேசியா 3வது இடத்துல இருக்காங்க. இந்தோனேசியாவின் மொத்த மக்கள் தொகை 28,57,21,236 பேர் இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 29 கோடி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 29 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தோனேசியால பாத்தீங்கன்னா 715 மொழிகள் பேசுறாங்க. இதனாலதான் டாப் 3 லிஸ்ட்ல 3வது இடத்துல இந்தோனேசியா இருக்காங்க. டாப் 3 லிஸ்ட்ல 3வது இடத்துல இந்தோனேசியா இருக்காங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இந்தியா. நாம வாழக்கூடிய இந்தியா நாடு தான் 2வது இடத்துல இருக்காங்க. சோ அதிகப்படியான உலக மக்கள் தொகையில கணிசமான அளவு மக்கள் தொகை இந்தியா கொண்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம உலகத்திலே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடாவும் நம்ம இந்தியா தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா 780 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதா அந்த அறிக்கையில வந்து வெளியிட்டு இருக்காங்க. 780 லாங்குவேஜ்ங்க நம்ம இந்தியாவில. நம்ம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வேணாம், அது வேணாம், இது வேணாம், நம்ம எவ்வளவு பிரச்சனை இருக்கும். மொத்தமா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய லாங்குவேஜ் 780ங்க. இது ஒரு வந்து ஜென்ரல் நாலேஜாவும் நீங்க எடுத்துக்கலாம். 780 லாங்குவேஜை கொண்ட நம்ம இந்தியா உலக அளவுல 2வது இருக்காங்க. இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 146,38,65,525 பேருங்க. இப்போதைய இந்த கரண்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கு. உலகத்திலே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடாவும் நம்ம இந்தியா தாங்க இருக்கு. சோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில 780 மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க. நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல 1வது இருக்கக்கூடிய நாடு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா நீங்க நம்பிதான் ஆகணும். பப்புவா நியூ கினியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன நாடு தான் இந்த உலகத்திலே அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 851 மொழிகள் அங்க பேசக்கூடிய மக்கள் வாழ்றதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. 851 மொழிகள்ங்க. சோ இந்த பப்புவா நியூ கினியான்னு சொல்லக்கூடிய இந்த நாடு தான் இந்த உலகத்திலே அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த பப்புவா கினியால வாழக்கூடிய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா உண்மையாவே பேரதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. வெறும் 1,7,62,817 பேர் தான் இங்க வசிக்கிறாங்க. இப்படி வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது குடியுரிமை பெற்று நிறைய பேர் அங்க போயிருக்காங்க போல. அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச நாடா பார்க்கப்படுது. இந்த லாங்குவேஜை பொறுத்தே நம்ம சொல்லலாம் அதிகப்படியான உலகத்துல இருந்து அதிகப்படியான மக்கள் அங்க வந்திருக்காங்கன்னு. தீவுகளா செதறி கிடக்கு கடல்ல. சோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா தீவுகளிலும் ஒரு லாங்குவேஜ் பேசறதா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க ஒவ்வொரு தீவுக்கு ஏத்தா போல அங்க துணை லாங்குவேஜ் எக்கச்சக்கமா இருக்கு. சோ இது வந்து டூரிசம் மட்டும் இல்லாம எல்லா மக்களும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்த நாடு இருக்குன்றதுல எந்த விதமான மாற்றத்தை. ஏன்னா இந்த அளவுக்கு லாங்குவேஜ் அதாவது உலகத்திலே
851 லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் அந்த பப்புவா கினியால வசிக்கிறாங்கன்றதுல உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. சோ இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே அதிகப்படியான மொழிகள் பேசக்கூடிய நாடுகள் பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு, அதுவும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய முதலாவது இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா அந்த உலகத்துல அதிகப்படியான லாங்குவேஜ் பேசக்கூடிய நாடுகள் பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுட்டா போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு வச்ச பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல பசங்க நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து நீங்க பயன்படுது. மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் தெரிவிச்சுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.